ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மதியான சாப்பாடு எங்கன்னு பாருங்கோ. நடு ரோட்டில் இல்லை, கடல் பக்கத்தில் இந்த எல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கு. அதியா தர்னிஸ் நிசாலாம் ஒழுங்கா கூட்டுறா பாருங்க. கடலில் உட்காந்து சாப்பிட போகிறோம். தியா மண்ணில் கை கழுவக்கூடாது. நிசாந்தி, எப்படி இருக்கு உன்னோட அனுபவம்? இப்போ பாருங்க, சாப்பாடுலாம் வேற லெவலில் இருக்கும். என்னப்பா இங்கே பாரு, அங்க பாக்கல, நீங்க எப்படி கூட்டுவேன்? அவ்வளோதான். கூட்டியாச்சு விடு. தியா தர்னீஸ், அம்மா மாதிரி கூட்டுங்கடா. கடலில் உட்காந்து சாப்பிட்றதே அது ஒரு தனி அனுபவம் தாங்க. வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் கூப்பிட்டு வர்றோம். இங்கே வந்து சாப்பிட்லாம் எல்லோரும். அப்பா 8 இல்லை 20 கிலோமீட்ரு நம்ம வீட்டிலேருந்து. ஏங்க நீங்கள் எடுத்து வைங்க, நான் என்னங்க பண்ணுறது? அப்பா வீடியோ எடுக்க வேணாமா? ஏன் தர மாட்டீங்க? அப்போ நான் எதை சாப்பிட்றது? தர்னீஸே போய் கை கழுவிடுவா கடலில். தியா போய் கை கழுவிடுவா. கடல்லையும் கை கழுவிடணும், நல்ல தண்ணிலையும் கை கழுவிடும். ஏன்டா கடல் இங்கே இருக்கு. தியா கடலில் கை கழுவுப்பா. நக்கி பாரு தண்ணியா. தியா நக்கி பாரு, கை கழுவு, நல்லா தேய்ச்சி கழுவ. நக்கி பாரு, கடல் தண்ணியா நக்கி பாரு. மண்ணில் சாப்பிட வாப்புல நக்கி பாரு புள்ள. புளிக்குமா? புளிக்குமாண்டி. இந்த கையில் கை கழுவி அந்த தண்ணியில் வாட்டர் கேனில் கையை கழுவு. நம்ம குடும்பம் மட்டும்தான் இருக்கு இங்கே, வேற எந்த குடும்பமும் இல்லை, யாரும் இல்லை. நம்மளா சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்து நம்மளா சாப்பிட்டு அருமையாக என்ஜாய் பண்ணலாம். இதான் வந்து கேரளா பீச். டேய் கை கழுவிட்டியா? வந்து உட்காரு. தூக்கிக்கிட்டுலாம் வந்து உட்கார முடியாது, வந்து உட்காரு வா. உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், கடற்கரை காற்று அடித்து தூக்குது. இங்கே பாருங்க நிசா, உட்கார்றா. ஐயா ஏய் உட்கார்றா. அம்மா உங்கள்கிட்ட கத்துறதுக்குள்ளே எனக்கு சாவு வந்துடும் போல இருக்கு சீக்கிரம். என்ன நிசா சாப்பாடு? இங்கே பாருங்க, இங்கிட்டு கடல், இங்கிட்டு சாப்பாடு. மண் அடித்து வருது, மண் காற்று அடிக்குதுங்க. பரவாயில்ல. நம்ம இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு வந்து தியா அங்கிட்டு உட்காருமா. அங்கே பாருங்கள் என்னென்ன சாப்பாடுலாம் பாருங்கள். ஃபுல்லாக தர்னீஸே ஃபுல்லாக சாப்பிட்ருவியா? உனக்கு பாதி பாப்பாவுக்கு அப்படி. இல்லடி 2 பார்சல் தான் கட்டிட்டு வந்தியா? ஃபுல்லாக சாப்பிட்ருவானா? இங்கே பாருங்க, லெமன் சாதம், காராச்சேவு, அப்பளம், வேற என்ன ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், உருளைக்கிழங்கு வறுவல். செம்மையான சாப்பாடு. சாப்பிட்றதாங்க. இங்கே இருங்க, ஒரு தாத்தா கட்டு மரத்தில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. பயணம். எப்படி வைப்பா இருக்கு அம்மாவோட சாப்பாடு? அப்போ விட்டுரு. அதை மூடுறா. நிசா ஊட்டி விட்ரு. மூடுறா, மண்ணுக்குன்னு விழுந்துற போகுது. நிசா உன் வாழ்க்கையில் என்னைக்காவது இப்படி சாப்பிட்ருக்கிய? டெய்லி வீட்டில் சாப்பிடுவோம். சூப்பரான சாப்பாடு. இங்கே பாருங்க, கடல் அலை, இங்கே சாப்பாடு, இங்கே சூப்பராக தாங்க. சாப்பிடுங்கடா. இன்னும் சுற்றி பார்க்கணும், தியா குளிக்கணும்னு இருக்கா. ஏன்னா நிசா அன்றைக்கி எடுக்க முடியாது போல இருக்கு, அங்கே ஆற்றுல குளிக்கிறதெல்லாம். சீக்கிரம் டக்குன்னு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதானே நிசா. அங்கே போய் பார்த்துட்டு பின்னாடி அது முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் கூட இன்னொரு நாளைக்கு எடுத்துக்குவோம். அப்புறம் கோயில், அப்புறம் டர்ருன்னு பைக் எடுத்து கிளம்பிடுறோம். ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். எப்படியா இருக்குது சாப்பாடு நிசாந்தி? சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. தானே சாப்பாடு எப்படிப்பா இருக்கு? தியா சாப்பாடு எப்படிமா இருக்கு? இங்கே பார்த்து சொல்ல. உருளைக்கிழங்கெல்லாம் இப்போ அதிகமாக பசிக்கிறது எனக்கு தாங்க. சாப்பிடு பாப்பா. கையை போட்டு ஒல்லப்ப கூடாது. நல்லா இருக்காடா?
கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வாங்க. இங்கே பாரு காக்கா சுற்றிருச்சிங்க எல்லாம். காக்கான்னு கத்திக்கிட்டு கிடக்கு. எங்கே காக்கா? ஆமாம், சூப்பர் ரதங்க, சூப்பர் ரதங்க. அவளுக்கு ஊட்டி விட்றியே. சாப்பிடு. பாப்பா கடலில் நீச்சல் அடிக்க போறியா? இப்போ குளிக்க போறியா? தானிஷ் நீ குளிக்க போறியா? இங்கே வேணா ஆற்றுல போய் குளிச்சுப்போம். அப்பா என்ன சொல்கிறனோ அதை மட்டும்தான் கேட்கணும். அப்பா சொல்லாததை மண்டையெல்லாம் ஆட்டக்கூடாது. அப்பா சொல்கிற பேச்சை மட்டும்தான் கேட்கணும். காலை நினச்சிக்கிட்டேன்டி, உடம்புல புண்ணு இல்லை. கை காலெலாம் நினச்சே விளையாட்டோம். ஏய் பிள்ளை ஆண்டி திட்டுற. அவங்க காக்காவை வேடிக்கை பார்க்குறாடி. என் மவளை ஏதாவது திட்டுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். வெரி குட். தியா அதக்கக்கூடாது, தர்னிஸ் அதக்கக்கூடாது வாயில். அங்கே பாரு, அங்கே பார்க்காது, வேடிக்காது. இந்த பிள்ளைங்களுக்கு எப்படின்னா ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியரா, ஃபுல்லாக மரம் கடல் இது இருக்கவும் அதுங்களுக்கு சோறு. ஏய் உட்காரு. சாப்பிட்டீன்னா நான் கூட்டிகிட்டு போவேன். சாப்பிடலை அப்படின்னா நான் நீ உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அடுத்த இடத்துக்கு நீ விளையாட போகலாம், கூட்டிகிட்டு போவேன். நீ சாப்பிடல அப்படின்னா உனக்கு அனுமதி கிடையாது. நீ உட்காருன அனுமதி கிடையாது. சாப்பிட்டீன்னா அனுமதி. காலையில் சாப்பிட்டது தியா நீயே சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அனுமதி. அவளுக்கு எடுத்து வைடி அந்த வளைய மாதிரி. அது என்னடி லட்டு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க? மணி எத்தனையா இருந்தால் உனக்கு என்ன? ஆனால் ஒரு 3 மணிக்குள்ளே கிளம்பிட்டீங்கன்னு வச்சுக்க. எரியுதா? இந்த பக்கம் சாப்பிடு, அந்த பக்கம் சாப்பிடு. 3 மணிக்குள்ளே கிளம்பிட்டீங்கன்னா ஆற்றுல மீன் பிடிக்கலாம், குளிக்கலாம். இது கடல், இது கடலுங்க, ஃபுல்லாக கடல். ஆனால் 3 மணிக்குள்ளே கிளம்பிட்டீங்கன்னா மீன் பிடிக்க ஆற்றுக்கு போயிடுவோம் நம்ம. இது உப்பு தண்ணி, அதுனா நல்ல தண்ணி. என் அழகி பூ வச்சுருக்க அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஃபுல் போஜனம். நிஷா நம்ம எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம எல்லாம் சாப்பிட்டாச்சு. அன்னதானம் கொடுக்கறது தானே வேலை. இன்றைக்கி என்ன அன்னதானம்? காக்காய்க்கு இன்றைக்கி என்ன விசேஷம் சொல்லு? அமாவாசை வேறு. அப்பா கடலில் பா கா 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 கா. ஏய் இங்கிட்டு வாங்கடா, கடலுக்குள்ளே போயிடாதீங்கடா, இங்கிட்டு வாங்கடா. ஏய் ஆட்டங்கா மக்கா, கடற்கரையில் காக்காவை பாருங்க. ஏடி இவ்வளோ காக்கா வருது? பறந்துட போகுது. ஒரு கல் எடுத்து வைடி. 500 காக்காய்கள் சங்கமம். அவ நிஷா என்ன பேசுறான்னு சத்தமாக பேசுனாங்க. இங்கே கடற்கரை காற்று அடிக்கிறடில்ல. இங்கே பாரு துப்பு துப்புன்னு காக்கா வந்துருச்சு. அங்கே ஏதோ கல் எடுத்து வைடி. பாட்டேங்கப்பா, இந்த காக்காவெல்லாம் பயப்படாது போல இருக்கு. இப்போ உட்காந்து சாப்பிட சொல்லு. கூப்பிடு காக்கான்னு. தியா இங்கே வா, கடலுக்குள்ளே போயிடுவேன். அப்புறம் ஸ்ரீலங்காவில் தான் போய் உன தூக்கிட்டு வரணும். டேய் தர்னீஸ பின்னாடி வாடா. இல்லடி ஒரு காக்கா கூட திங்கலை. இங்கிட்டு வாங்கடா, காக்கா திங்கிட்ட. இங்கிட்டு வாங்கடா, ஒளிஞ்சுன்னு பார்ப்போம். இங்கிட்டு வாடா. இங்கிட்டு வாங்கடா. இதெல்லாம் எடுத்து வைங்க சார். ஜாலியாக உட்காருங்க. காக்கா திங்கிறத எட்டின்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு காக்கா கூட திங்கலை போல இருக்கு. ஏய் இது மாதிரி ஒரு புங்க மரம் நிழல் கடற்கரை ஓரம் அந்தமானில் கிடைக்குமா? அந்தமான் இந்த சொந்தமான் நிக்கோபர் தீவுகள். அங்கே பாருங்க காக்கா. அந்தமான் நீ சொந்தமான் பக்கம் வந்தமான். இந்த ஏதுரா அந்த கப்பல்லாம் பாப்பல யாருக்கு சாப்பிட்டு போட்டிருக்காங்க. தூக்கி வச்சுல அங்கே பாரு காக்கால நிற்கிது பாரு. அடி குடிச்சு. நிஷாவோட எலுமிச்சை சாதம் இன்னைக்கு அன்னதானம். காக்காவுக்கு அன்னதானம். இன்னைக்கு மனுஷனுக்கு அன்னதானம் இல்லையா, காக்காவுக்கு தான் அன்னதானம். சரி இப்போ என்ன அடுத்தது போமா? ஓகே எல்லாரும் பாய் சொல்லுங்க. காக்காவுக்கு சாப்பாடு போட்டாச்சு. பாய். பாப்பா கடலை அடிச்சுக்கிட்டு போயிடும். ஓடியாந்துரு.